இந்திய அணி வீரர் சஞ்சு சாம்சனுக்கும் வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கும் இடையில இருக்கிற 5 ஒற்றுமைகளை பார்க்கலாம். முதலாவதா சஞ்சு சாம்சன், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நீண்ட காலமா இந்திய அணிக்கு விளையாடிட்டு வந்தாலும் சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவன்ல இடம்பெற்ற முதல் உலகக்கோப்பை 2026 ஆண்டுதான். அதே மாதிரி ஜெமிமாவும் தன்னுடைய முதல் 50 ஓவர் உலகக்கோப்பையை 2025 தான் விளையாடினாங்க. ரெண்டாவதா 2 பேருக்குமே தங்களுடைய உலகக்கோப்பை போட்டிகளுக்கு 1 மாதம் முன்னாடி மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டது. சஞ்சு சாம்சன் தன்னோட ஃபார்மை இழந்திருந்தாரு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி தொடர்ச்சியா போட்டிகள்ல சொதப்பிட்டு வந்தாங்க. மூணாவதா 2 பேருமே விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ஸ் இந்தியாவுக்கு பார்க்கப்பட்ட போட்டிகள்ல தான் கம்பேக் கொடுத்தாங்க. அதாவது சஞ்சு சாம்சன் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராகவும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நியூசிலாந்துக்கு எதிராகவும் அரை சதம் அடிச்சு அணியை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போனாங்க. நாலாவதா 2 பேருமே அரையிறுதி ஆட்டத்துல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குற அளவுக்கு சூப்பரா விளையாடினாங்க. இவங்கனாலதான் அவங்களோட டீம்ஸும் இறுதி போட்டிக்கு போனாங்க. அஞ்சாவதா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா 2 பேருமே சூப்பரான கம்பேக் கொடுத்ததும் அந்த வெற்றியை சமர்ப்பிச்சது அவங்களோட கடவுளுக்கு தான்.